ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் சூர்யா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கேபிஒய் பாலா உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் ஓகேங்களா? ஸோ விஜய் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ரீசென்ட்டா ஒரு மூவி பண்ணியிருக்காரு. அதுல வர பணத்த வச்சு நெறைய ஏழை மக்களுக்கு உதவி பண்ணிட்டுருக்காரு. நெறையா வீடு கட்டி குடுத்துருக்காரு. நெறையா பைக் வாங்கி குடுத்துருக்காரு. நெறையா ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்துருக்காரு. இந்த மாரி நெறையா கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு, கஷ்டப்படுற மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு உதவி பண்ணிட்டுருக்காரு. அவர பத்தி ஒரு 2 டேஸா ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் அவர் மேல வச்சிருக்காங்க. பாலா ஊர ஏமாத்திட்டு இருக்காரு. பாலாவோட உண்மையான முகம் எக்ஸ்போஸ் ஆச்சு. ஸோ பாலாவ யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாரி நெறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இப்படி நல்லது பண்ண மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்படிங்கிற மாரி தான் ஆயிருச்சு. அப்படி பாலா என்ன பண்ணிட்டாரு? இவங்க இந்த மாரி பேசுற அளவுக்கு. பாலாவ எதனால இந்த மாரி சொல்றாங்க அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்? எதுக்கு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? ஸோ அந்த மாரி தான் இருந்தது. ஓகேங்களா? ஏன் அந்த மனுஷன பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? அந்த மனுஷன் பண்ண தப்பு என்ன? மக்களுக்கு நல்லது பண்ணதா? அவரு நல்லது பண்ணத்தான் மிகப்பெரிய தப்பா? அப்படி அவரு பண்ணாம இருந்திருந்தா, இந்நேரம் அவர பத்தி எதுவும் தப்பா பேசியிருக்க மாட்டீங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் தோணுது. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆன்ஸர் குடுத்துருக்காரு. இப்ப பாலாவே வந்துட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஆன்ஸர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, பாலா வாங்கி குடுக்குற பைக் வந்துட்டு பொய். சும்மா வீடியோக்காக குடுக்குறாரு. பாலா வாங்கி குடுக்குற ஆம்புலன்ஸும் பொய். சும்மா வீடியோக்காக வாங்கி குடுக்குறாரு. ஓகே. பைக் ஓகே. ஆம்புலன்ஸ் ஓகே. மத்தவங்களுக்கு பணம் குடுத்து ஹெல்ப் பண்றது ஓகே. இப்ப ரீசென்ட்டா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கட்டப் போறேன்னு சொல்லியிருந்தாரு. அது எப்படி? இவரு வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவரால எப்படி எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும்? அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்குறிங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கரெக்ட்டா நீங்க பார்த்துட்டு பேசணும். ஓகேங்களா? ஃபுல்லா எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்காம பேசுறது தான் மிகப்பெரிய தப்பே. ஓகேங்களா? அவரு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டப் போறேன்னே சொல்ல கிடையாது. அவரு வந்துட்டு ஒரு கிளினிக் தான் கட்டப் போறேன்னு சொன்னாரு. அவரு கிட்ட இருக்க சின்ன இடத்துல ஒரு கிளினிக் கட்டி ஏழை மக்களுக்கு உதவி பண்றேன்னு தான் சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அந்த பைக் விஷயம். ஓகேங்களா? பைக் வாங்கி குடுத்த ஒரு விஷயம் வந்துட்டு பொய்ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ, அதுக்கு அந்த பையனே வந்துட்டு ஒரு ஆன்ஸர் குடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ, இந்த பைக் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் பைக் தான். பாலா வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஆக்டர்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்காரு. ஸோ, வந்துட்டு செகண்ட் ஹேண்டா தான் இப்ப வந்துட்டு பைக் வாங்கி குடுத்துருக்காரு. ஸோ, எதனால அப்டின்னா, ஸோ செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கி குடுக்கும்போது அதோட ஓனர் வந்து வேற ஒருத்தங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, அத வந்துட்டு நம்ம ஓப்பனா வந்துட்டு குடுத்தோம் அப்டின்னா, அது பின்னாடி வந்துட்டு ப்ராப்ளம் வரும். ஸோ, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த நம்பர் பிளேட்டயே வந்துட்டு மறைச்சு குடுத்தாங்க. ஸோ, நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க இந்த ஜெனரேஷன்ல தானே இருக்கீங்க. இந்த உலகத்துல தானே இருக்கீங்க. இல்ல வேற ஏதாவது வேற்று கிரகத்திலருந்து குதிச்சு வந்துட்டீங்களா? ஓகேங்களா? ஸோ, பாருங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ, அது வந்துட்டு இப்போ உண்மதான் அப்டின்னா, அந்த பையனே வந்துட்டு அந்த உண்மையான ஃபோட்டோவே வந்துட்டு ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, அதையுமே நீங்க போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆம்புலன்ஸ் ஓகேங்களா? ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி குடுக்கும்போது அதோட நம்பர் பிளேட் மறைஞ்சிருந்தது. அந்த நம்பர் பிளேட்ல வந்துட்டு டிடின்னு இருந்தது. அது வந்துட்டு ஒரு லக்ஸுரி காரோட நம்பர் பிளேட் அப்படின்னு நெறையா வந்துட்டு அலிகேஷன் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து டிடி கிடையாது. 2 டிடி கிடையாது. அது வந்துட்டு ஒரே டி தான். ஓகேங்களா? அது பெயிண்டிங் பண்ணும்போது அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயி இன்னொரு டி வந்து பின்னாடி பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயமே இப்போ வந்துட்டு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க போய் பாருங்க. இப்ப இந்த ஆம்புலன்ஸால எவ்வளோ உயிர வந்து காப்பாத்தியிருப்பாங்க. எவ்வளோ மக்களுக்கு நல்லது நடந்திருக்கும். எவ்வளோ பேரோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்திருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்தெல்லாம் விட்டுட்டாங்க. நல்லது பண்ணது எல்லாமே விட்டுட்டாங்க. ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்க புடிச்சுட்டு, இப்போ வந்துட்டு தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் மேட்டர் ஓகேங்களா? அது வந்துட்டு நாட் ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா? அது வந்துட்டு கிளினிக். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்துட்டு கிளினிக் தான் ஓகேங்களா? அவரு ஹாஸ்பிட்டல் கட்டப் போறேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லவே கிடையாது. அத ஃபர்ஸ்ட்டு நல்லா புரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் பேசணும். பேசுறவங்கள சொல்றேன் ஓகேங்களா? பேசுறவங்களுக்கு புரியும். பாலா வந்து ஹாஸ்பிட்டல் கட்டப் போறாரு. பாலா கிட்ட ஏது இவ்ளோ பணம்? பாலாக்கு வந்து வெளிநாட்டுலருந்து பணம் குடுக்குறாங்க. அப்படின்னு நெறைய ரூமர்ஸ் ஓகேங்களா? பாலாக்கு வந்துட்டு வெளிநாட்டுலருந்து பணம் குடுக்க கிடையாது. பாலா சொந்த உழைப்புல நெறைய மக்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நார்மலா ஒரு எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சு டாக்டர் ஆவுற ஒரு பெர்சனாலேயே
ஒரு சின்னதா ஒரு கிளினிக் வச்சு நடத்த முடியுது அப்படின்னா, இவரு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு ஓகேங்களா? ஆக்டர். இவரால ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ண முடியாதா? ஓகேங்களா? இன்னொரு ஒரு விஷயம் அவரு வந்துட்டு ஃப்ரீ கிளினிக் தான் ஓப்பன் பண்றாரு ஓகேங்களா? அங்க யார்கிட்டயும் பணம் வாங்குறது கிடையாது. ஏழை மக்களுக்காக ஃப்ரீயா ஓப்பன் பண்ணி உதவி பண்றாரு ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்தினால எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் அதிகமாகும் ஓகேங்களா? பட் ஆனா இதுக்கு வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். பாலா வந்துட்டு பிளாக் மணி வச்சிருக்காரு. அந்த மாரிலாம் யாராலயும் இங்க சொல்ல முடியாது ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, அவரு கரெக்ட்டா ஒரு விஷயத்த வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவரு ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோல. ஓகேங்களா? இப்ப மக்களுக்கு உதவி பண்ணிட்டுருக்காரு இல்லையா? பணத்த வச்சு உதவி பண்ணிட்டுருக்காரு இல்லையா? அந்த பணத்த வச்சு மத்தவங்க மாரி அவரும் ஒரு லக்ஸூரியான காரு, லக்ஸூரியான பைக்கு, லக்ஸூரியான வீடு கட்டிட்டு, சூப்பரா இந்த மாரி எந்த மக்களுக்கும் உதவி பண்ணாம இருந்திருந்தா, இந்த மாரி இவருக்கும் கெட்ட பேர் வந்திருக்காதா? இந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு அவரு கேட்டிருந்தாரு. இது வந்துட்டு அவரு கரெக்ட்டா கேட்டிருக்காரு. ஓகேங்களா? இப்போ உதவி பண்றதுனால தான் இப்ப அவரு மேல கெட்ட பேர் வந்திருக்கு. மத்தவங்க மாரி உதவி பண்ணாம, அவரு மத்தவங்க மாரி வாழ்ந்திருந்தாரு அப்டின்னா, அவரு மேல கெட்ட பேர் இப்ப வந்திருக்காதே! அது மட்டும் இல்லாம, அவரு உதவி பண்ற வீடியோவ எடுத்து அ போஸ்ட் பண்ணி அத சம்பாரிக்கிறாரு. ஓகேங்களா? அவரு எங்க போஸ்ட் பண்றாரு? வீடியோ எடுத்து. அவரு போஸ்ட் பண்றது Instagramல. ஓகேங்களா? Instagramல போஸ்ட் பண்ணா யாருக்கு சேலரி தராங்க? யாருக்காவது பேமெண்ட் வருதா சொல்லுங்க. நம்மளும் பண்ணலாம். ஓகேங்களா? Instagramல சம்பளம் கிடையாது. எந்த வீடியோக்கும். ஓகேங்களா? YouTubeல மட்டும் தான் சம்பளம். அந்த ஒரு விஷயத்த நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எதுக்காக அந்த வீடியோவும் போடுறாரு அப்டின்னா, இப்ப அவரு உதவி பண்றத பார்த்து பசங்களும் 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்டிங்கிற ஒரு நோக்கத்தினால மட்டும் தான் அந்த வீடியோவுமே போடுறாரே தவிர, வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஓகேங்களா? நான் சொன்னது புரியல அப்டின்னா, ஃபுல்லா ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்துட்டு அவரோட Instagramஓட பேஜ்லயே வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன விஷயம் அப்டின்னு புரியும். ஓகேங்களா? ஸோ, நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நல்லதும் பண்ண மாட்டீங்க, நல்லது பண்றவங்களையும் விட மாட்டீங்க அப்டின்னா, என்ன பண்றது? ஓகேங்களா? ஒரு டயலாக் கூட இருக்கு. இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அந்த மாரி தான் ஆயிருச்சு ஓகேங்களா? அதனால நம்ப என்ன பண்றோமோ, அத கரெக்ட்டா நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அடுத்தவங்க அது சொல்றாங்க, இது சொல்றாங்க அப்டின்னு நம்ப யார் சொல்றதையும் நம்ப கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ, அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப போட்டுட்டு இது பண்ணாம ஸோ, நம்ம பாட்டுக்கு நம்மளோட ஒர்க்க நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டே போயிட்டுருந்தோம் அப்டின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஓகேங்களா? பிரச்சனை இல்ல அப்டின்னா, அது வந்துட்டு ஒரு லைஃபே கிடையாது ஓகேங்களா? ஸோ, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.